மார்ச் 30, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Surrender your body, mind and spirit to the Lord. Receive God's blessings. கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனம். Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது தனக்குரிய எல்லாவற்றையும் தானே கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறைந்துவிட்டு இனி கிறிஸ்துவுக்கானதை மாத்திரமே தனது வாழ்வின் நோக்கமாக கொண்டு நாம் வாழுவதே ஆகும். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்துவுக்காக, அவர் பணியை செய்வதற்காக, அவர் என் வாழ்வில் வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை நாம் அறிய வேண்டும். கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டிருக்கும் நாம் கிறிஸ்துவுக்கு சம்பந்தம் அற்றவர்கள் போல வாழுவோமானால், அவரது வார்த்தைகளுக்கு புறம்பாக வாழுவோமானால், அது கிறிஸ்துவை மறுதலித்து வாழ்கின்ற வாழ்வுக்கு சமானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பார்ப்பவர் நம்மில் கிறிஸ்துவை, அவரது போதனைகளை காணும்படியாக நாம் வாழ வேண்டும். I have been crucified with Christ, and I no longer live, but Christ lives in me. My dear brothers and sisters, I am no longer, when he says Christ lives in me, he means to crucify everything that belongs to him, even with Christ, and to live for Christ alone as the purpose of his life. Now we must know that I live for Christ, to work for him, to fulfill the purpose he has in my life. If we who have the name of Christ live like those who have no relation to Christ, if we live apart from his words, we should think that it is the same as living a life that rejects Christ. We should live so that whoever sees us sees Christ and his teaching in us. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பிழைத்திருக்கிறது உம்மாலப்பா. நாங்கள் இந்த நொட்டும் ஆண்டவரே எங்களை தாங்கி, எங்களை ஏந்தி, எங்களை சுமந்து, எங்களை வழிநடத்தி வருகிறவர் நீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவ அழுக்குகளை, பாவ காரியங்களை, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டவர்களாக, எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே புதிய ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக, புதிய வாழ்வை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிழைப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக, நாங்கள் கிறிஸ்துவுக்காக பிழைத்திருந்து அப்பா திரும்பவுமாக உம்முடைய பணிகளை நாங்கள் செய்கிறவர்களாக, உம்முடைய ஊழியத்துக்கு அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணித்து அதற்கு ஆண்டவரே இன்னுமாய் அதிகமாக நாங்கள் உழைக்கும்படியாக எங்கள் வாழ்விலே ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போகவே கூடாது ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற வாழ்க்கையை நாங்கள் வாழவே கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மிலே தானப்பட எங்களுடைய பழைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டவர்களாக, இனிமேல் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்ற சிந்தையோடு நாங்கள் ஆண்டவரே அந்த உணர்வோடு ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா. உம்மை துதிக்கிறோமாப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட யார் யார் தங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுத்தே கர்த்தாவே நாங்கள் உம்மில் ஆண்டவரை பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு புதிய வாழ்வை தாருங்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனைக்கு பேருக்கும் ஆண்டவர் நீர் ஒரு புது வாழ்வை, புதிய ஒரு நம்பிக்கையை, புதிய ஒரு ஜீவனை நீர் அவளுக்கு தந்து
நீர் அவர்களை வழிநடத்தி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். புது நம்பிக்கையை நீர் விதைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய நன்மைகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தேடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக இப்பொழுது உடைய சமூகத்து முன்பாக நின்று ஜெபிக்கிறார்களோ அத்தனையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தந்து ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே விரும்புகிற அந்த அற்புதம் அவர்களுக்கு நடக்கும்படியாக, அந்த அதிசயத்தை அவர்கள் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டும் உதவினவர் இனிமேலும் அவர்களுக்கு ஆண்டவரே ஏற்ற துணையாயிருந்தவர்களை வழிநடத்துகிறதான கிருபையிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரங்களின் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீரே உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இறங்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, கணவனும் மனைவியும் ஆண்டவரை இணைந்து கர்த்தரோடு இணைந்து ஆண்டவரை திருமண நாட்களை கொண்டாடி மகிழும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பாக்கியத்தையும் எல்லா விதமான நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்தவர்களை வழிநடத்துகிறதான கிருபையிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.